Hello all, welcome to Traveling Bus YouTube channel. So வீடியோட தலைப்பிட்ட வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன அப்பாலஜிஸ்ங்க. கை சின்ன ஃப்ராக்சர் ஆயிருச்சு, அதனால ரெகுலராக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு செக்அப். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் நாமக்கல்லில் இருக்குது. நாமக்கல் சிஎம்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி நீ ஃபஸ்ட் செக்அப் போகணும். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கையை வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு கேப் சர்வீஸ் புக் பண்ணி டீசெண்டாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஆன்லைனில் இந்த ட்ராவல் எம்பையர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்டான விஷயம் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே சுற்றினாலும் சரி ஒரு கிலோமீட்டருக்கு 13 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீடன் டைப்பு. ஸோ நான் எனக்கு சூஸ் பண்ணியிருக்கிற கார் வந்து பார்த்திங்கன்னா டொயோட்டாவில் எட்டியாஸ். ஸோ இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 13 ரூபா தான். இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த ஒன் வே ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து வந்து சேலம் போகிறோன்னு வைங்களேன். சேலத்துக்கு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குன்னா அந்த 100 கிலோமீட்டருக்கான சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. ரிட்டன் அவங்க நம்மளை ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல் எம்பையரில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க சர்வீஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் வீடியோவும் ப்ளஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ட்ராவல் எம்பையரோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க. நம்மளை கூட்டிகிட்டு போகிற டிரைவர் அண்ணா தான். ஸோ வணக்கம், உங்கள் பேருண்ணா? வணக்கம், என் பேர் முருகன். ஸோ நம்ம ட்ராவல் எம்பையர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் சர்வீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுவீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோண்ணே. ஆமாம். ஸோ நம்ம ட்ராவல் எம்பையர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குங்க? இது 15 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. 2007 ஆரம்பிச்சிது. 2007 ஆரம்பிச்சு 15 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டுங்களா? ஸோ கரெக்டுங்க. நம்மகிட்ட என்ன மாதிரி சர்வீஸில் அவைலபிளாக இருக்குங்க? நம்மள்கிட்ட வந்து ஒன் வே ட்ராப் இருக்குது, ரிட்டன் ட்ரிப் இருக்குது, ரவுண்ட் ட்ரிப் இருக்குது, மல்டி ட்ரிப் இருக்குது, ஹவர்ஸ்லி ட்ரிப் இருக்குது. ஹவர்ஸ்லி ட்ரிப் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என் வீட்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட வீட்டிலே திரும்பி வந்து இறங்கிக்கிறேன். இது வந்து ரிட்டன் ட்ரிப், கரெக்டுங்களா? ரிட்டன் ட்ரிப். ஆமாம், ரிட்டன் ட்ரிப்பு. நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோமோ திருப்பி அதே இடத்துல விட்டால் அதுக்கு பேர் ரிட்டன் ட்ரிப்பு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி 13 ரூபா தான். ஸோ இது தமிழ்நாட்டுக்குள்ள எங்கே வேணால் சுற்றிக்கலாமா? நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்குது இந்த ட்ராவல் எம்பையர். தமிழ்நாடு முழுவதும் எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம். ரவுண்ட் ட்ரிப்பாகவும் சரி, ஒன் வே ட்ரிப்பாகவும் சரி. ஸோ இந்த ஒன் வே ட்ரிப் பற்றி முக்கியமாக சொல்லணும். இவங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக கூட இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஒரு 200 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா அந்த 200 கிலோமீட்டருக்கான சார்ஜ் மட்டும் தான் வாங்குறாங்க. நம்ம ரிட்டன் வந்து அவங்களை இறக்கி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ரிட்டன் வரதுக்கான அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குறதே இல்லை. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா நம்ம இதில்? ஆமாம், ரொம்ப ஸ்பெஷல். என்ன கிலோமீட்டரோ அதை மட்டும் சார்ஜ் பண்ணி வாங்கிப்போம். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காரில் எப்படி இருக்குது, உள்ள நீட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க ஜி போகலாம். ஓகே. ஸோ உள்ள எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குங்க. ஸோ பின்னாடி இருக்க ஷீட்ஸு பாருங்கள். ஸோ க்ளீன் அண்ட் நீட்னஸாக இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் இதை கண்டிப்பாக சொல்லியே வேணும். அதே மாதிரி வேணால் டெக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஸோ நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நல்லா ஸ்பேசியஸான ஒரு காம்பேக்ட் தான். உள்ளே நம்ம லக்கேஜ் ஆல்ரெடி வச்சாச்சு. நல்லா இதுவும் நல்லா நீட்டாக இருக்குங்க. ஓ, இப்போ எட்டியாஸுக்கெலாம் இந்த மாதிரி சென்டரில் தான் இருக்குங்களா? ஆமாம், எட்டியாஸ் மாடலாமே சென்டரில் தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண முடியாது, 0 பண்ணி காட்டி தான் பண்ணுவோம். ஓ இங்கே 0 பண்ணிடுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே 0 பண்ணி தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. கஸ்டமர் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். ஓகேங்க. போகலாங்களா? போகலாம். ஸோ நம்ம ட்ரிப் இனிதே தொடங்கியது. ரொம்ப ஃபேமஸ் இந்த அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம். இதோ இங்கே இருக்குது பாருங்க. ஸோ எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸான விஷயம்னா இந்த கொடிவேரி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சுற்றுலாத்தலம் இது. ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி போகிற ஒரு ஏரியா தான் இது. எப்போவுமே இங்கே கூட்டமாகவே இருக்கும். அதுவும் இப்போ சம்மர் டைம் வேறையா, அப்படியே அருவி போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு ரெனோவேஷன் ஒர்க்கு தான். இங்கெல்லாம் அவ்வளோ மரம் இருக்குங்க. இந்த லைன் ஃபுல்லாமே 2 சைடுமே பாருங்கள்.
அப்படியே சென்டர் ஆஃப் த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பொள்ளாச்சி ரூட்டு மாதிரி தான். 2 பக்கம் ரோடு இருந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 2 மரமும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க வழியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிழலில் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. பட் ஆனால் எல்லா ரோடுமே இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடு முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஹைவேஸ் அப்படிங்கிறங்காட்டி டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியாக ஈரோடு வந்துடைஞ்சிட்டோம். ஈரோடு அப்படின்னு எடுத்துட்டாலே மிகப்பெரிய சிட்டியாக பார்க்கப்பட்டாலும் ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸாக பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையிற மஞ்சள் தான். இங்கே விளையிற மஞ்சளை நம்பி பல விவசாய குடும்பங்கள் இருக்குது. இன்னொன்று இங்கே விளையிற மஞ்சள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ நீட்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஈரோடு அப்படின்னாவே மஞ்சள் தான். ஈரோடு மக்கள் யாராச்சும் நம்ம பக்கத்தை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம பக்கத்தை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈரோடுலேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வழியாக நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த கடை கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய டைம் இங்கே இந்த கொல்லிமலைக்கெலாம் போகும்போது இந்த வழியாக தான் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போவோம். எப்போ இந்த கையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைமும் இறங்குறது படாப்படுதுங்க. மைசூர் ஃபில்டர் காஃபியா? ஸோ பல காம்பினேஷனோடு இருக்குது. வெயில் இந்த ஏரியாவில் விட்டு கொளுத்துதுங்க. ஏஞ்சி சென்னையிலலாம் இதே ஏரியாவில் வெயில் இருக்குமா இல்லை இதோட ஜாஸ்தியாக இருக்குமா? தாண்டி தான் இருக்கும். இதோட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏப்பா இந்த வெயிலே நம்மளால் தாங்க முடியல. இதில் இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம போகணும். ஸ்ட்ரைட்டாச்சு நாமக்கலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நாமக்கல் அப்படின்னாவே கோழி மற்றும் முட்டை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 கோடிக்கும் மேலே கோழி முட்டைகள் இங்கே கிடைக்கிது. நாமக்கல்னு எடுத்துட்டோன்னா ஆஞ்சநேயர் கோயில், இயற்கை அலையோடு இருக்க கொல்லிமலை, மலைக்கோட்டை, இப்படி பல இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ உண்மையாகவே சொல்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான் அது. ப்ரொமோஷனுக்காக சொல்ல, சீரியஸாகவே சொல்கிறேன். 2 hours later. ஸோ ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. மறுபடியும் கட்டை வந்து பிரித்து உள்ளே போட்டிருந்த தையலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உருவி எடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கட்டு போட்டு விட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரிட்டன் ட்ரிப் என்னோடய ஹோம் டவுன் மறுபடியும் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே கொண்டு போய் வந்து விட போகிறாங்க. ஸோ வரும்போது ரூட்டில் வந்து போகும்போது வேறு ரூட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்ககிரியிலிருந்து பைபாஸை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவினாசி. ஸோ ஒரே ரோடு, அந்த சேலம் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்னை பைபாஸ். வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்களா அந்த பைபாஸில் ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் போகிற ரூட் இப்படி தான் இருக்க போது, வாங்க பார்க்கலாம். ஸோ கிளம்பியாச்சுங்க. ஸோ மெயினாக பைபாஸ் ஜாயின் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ஒரே ரூட்டு தாங்க. சரி, என்னடா இன்னும் அவினாசிக்கு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது, பட்டு டிராஃபிக் ரொம்ப நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு மேப்பில் பார்த்தா இங்கே தெரியுதுங்களா அந்த ரெட் சிம்பிள் எவ்வளோ லென்த்து காட்டுது பாருங்க. 20 கிலோமீட்டர் தான் எதுக்குன்னா அவினாசிக்கு. பட் ஆனால் அந்த டிராஃபிக் ரெட்டு வந்து டார்க் ரெட்டாக இருக்குது. அது ட்ராவல் டைம் வந்து பாருங்கள் 46 கிலோமீட்டர் புளியம்பட்டிக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 28 minutes காட்டுது. வெறும் 46 கிலோமீட்டருக்கு. என்னடா ஒரு 5 minutes திடீர்னு என்னன்னு தெரியுங்க, இந்த லைன் செம டிராஃபிக்கு. சரி மேப்பில் டிராஃபிக் லென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இங்கே பாருங்க அப்படியே ரெட் கலர், அது ரெட்னா டார்க் ரெட்டில் இருக்குது. அப்படியே அந்த டார்க் ரெட்டு இங்கிருந்து 20 கிலோமீட்டர் தான் அவினாசி. அவினாசி போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ரெட் அப்படியே காட்டுது. என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில. எல்லா வண்டியும் நிற்கிது பாருங்க லைனாக அப்படியே. ஜி இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்க. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இந்த வரைக்கும் டெட் எண்ட் வரைக்கும் இருக்குங்க.
என்னன்னு தெரில, பார்க்கலாம் முன்னாடி போகும்போது எப்படி தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல் டார்க் ரெட் தான். இந்த அரை மணி நேரம் நடந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணம் ஏதோ இவங்க தாங்க. ஸோ ரோடு போட்டிருக்கனால எவ்வளோ டிராஃபிக் பாருங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:45 நின்னோம், 6 ஆக போகுது. ஸோ அவ்வளோ டிராஃபிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வண்டி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட ஃபைனலில் கொண்டோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து அத்தனை பேருக்கு இந்த ட்ராவல் எம்பேர் பற்றின கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காலையில் ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு 12 hour ட்ராவல்ஸ் மூலிமா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரிப் முடிஞ்ச என்ன இது செக் பண்ணுவீங்களா எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்ட்டு? ஆமாம். ஸோ நம்மளது எவ்வளோ ஓடி இருக்குது? இது வரைக்கும் 302 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 302 கிலோமீட்டர். ஸோ 302 கிலோமீட்டர்னா சேம் கால்குலேஷன். ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 ரூபாங்கிற சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா எனக்கு ஏற்கனவே கை உடஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ப்ளஸ் நீட்னஸாக இருக்கட்டும், உள்ள மெயின்டைன் பண்ண விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக இந்த ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 5 out of 4 கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களோட கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்பட்டுருக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ட்ராவலிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, this is Bear from Mithunjain. Tata. Screen touch பண்ணீங்கன்னா மறுபடியும் வருதா? ஓகே, பை.